ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு கதை ஒரு செல்வத்தையும் அன்பும் வெற்றியும் பேசுகிறதுக்காக ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். அதை நன்றாக கேளுங்க. அது எப்படி சொல்கிறேன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு புக்கில் படிச்சிருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி என்ன செல்வம் எப்படி, அன்பு எப்படி, வெற்றி எப்படிங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன். அது எதனால் இது அர்த்தத்துக்கு என்னான்னு சொல்லி நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள். கணவரும் அவங்களோட ஒய்ஃபும் கேட்குறாங்க, ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கீங்களே. அது கணவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ரொம்ப நேரமாக முதியவர் 3 முனியவர் உட்காந்துருக்காங்க வெளியில், பெரிய மனுஷன். அதனால் என்ன எனக்கு கேட்டு உள்ளே சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டு உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கணவர் அவர் மனைவிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவர் போய் கேட்குறாங்க, நீங்கள் யார், என்ன உங்களை யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு என் மனசு தோணுது, வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு முதியவர் சொன்னாங்க, 3 பேரும் நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் என்று அந்த மனைவி கேட்குறாங்க. அதுக்குன்னு கேட்டதுக்கு, என்னோடய பேர் என் பேர் செல்வம், அது வந்தால் வீட்டு ஃபுல்லாக செல்வமாக இருப்போம் எதுன்னு சொல்கிறாங்க. 2வது சொல்கிறாங்க, என்னோடய பேர் வெற்றி நான் நினச்சது எல்லாம் காரியம் வெற்றியாக ஆகும் என்று சொல்கிறாங்க. 3வது நான் அன்புன்னா எல்லா எது தொட்டாலும் எல்லா உறவினர்களுக்கும் அன்பாக இருப்போம் என்று பெரியவருங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கனவு என்ன சொல்கிறாரு, நம்ம செல்வத்தை கூப்பிடுவோங்கிறாங்க. இல்லை, 2வது என்ன சொல்கிறாங்க மனைவி, வெற்றியை கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து நமக்கு அன்பை கூப்பிடுவோம் அப்படிங்க சொல்கிறாங்க. அன்பை கூப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த அன்பை கூப்பிட்டதுக்கு, சரி அன்பு தான் நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு அன்பை கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோன்னு என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த வெற்றியும் அன்பு இருக்காங்க பாருங்கள், பின்னாடி சேர்ந்து வராங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் செல்வத்தை கூப்பிட்டுருந்தீங்கன்னா செல்வம் மட்டும் தான் இருப்போம், பாக்கி 2 பேர் வரமாட்டோம். ஆனால் நீங்கள் அன்பை கூப்பிட்டதில் நாங்கள் வெற்றியும் வந்திருக்கோம், செல்வமும் வந்திருக்கோம். ஆக மொத்தம் உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சுற்றத்துக்கு ஃபஸ்ட்டு அன்பு தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள் 3 பெரியவர்கள். நீங்கள் 3 பேர் அழைத்து வெற்றி அன்பு பாசத்தை இழுத்ததில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அன்பும் வெற்றியும் நாங்கள் சேர்றோம், செல்வமும் சேர்றோம் என்று சொல்கிறார்கள். இதில் குடும்பத்தில் என்ன தெரியும்னா, நமக்கு காசு பணம் எதுவுமே கேட்கக்கூடாது. அன்பை கொடுங்க, தானாகவே நமக்கு பணம் காசு எல்லாம் தானாகவே சேரும். ஒரு ஆளும் கஷ்டத்தில் இவங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க பாசமே வேணாம், இவங்க வரவே வேணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு அன்பு என்றைக்குமே நம்ம அன்பு வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த செல்வம் சேரும். இன்றைக்கி அவங்க காசு கொடுக்கல, நாளைக்கு அவங்க காசு கொடுக்கல, அவங்க வரவே எனக்கு வேணாம், ஒட்டும் வேணான்னா அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க கொடுக்கலாலும் பரவாயில்ல, ஆனால் அன்பு வைங்க. அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சிங்கன்னா நம்ம கொடுத்த காசு பணம் எல்லாமே வெற்றியாகி நம்ம கைக்கு வரும். அதனால் மேக்ஸிமம் 90% 100% அன்பு வைங்க. அன்பு வச்சா கண்டிப்பாக நமக்கு செல்வமும் வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு இதோட கருத்து என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை ஒரு புக்கில் நான் படித்தேன், அதை வச்சு தான் உங்களுக்கு நான் இதை கருத்துக்களை சொல்கிறேன் நான். ஏன்னா காசிக்காக நம்ம வரோம்னா பாசெல்லாம் போயிடுது. அதனால நான் அந்த கருத்தை சொல்கிறேன். ஏன்னா நானும் அதில் பணத்தை கொடுத்து ஏமாந்து இன்றைக்கி நமக்கு காசு பணம் இல்லாமல் உறவு வேணாங்கிற முறையில் நம்ம உறவுகள் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு வேணும்ன்ட்டு நாங்கள் போகிறோம், அவங்க எனக்கு காசு கொடுக்கும் போயிடுமோ அவங்க வரவே வேணான்ட்டு போகிறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் இந்த அர்த்தத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.